திமுககாரங்க அப்படியா சொல்கிறாங்க? விஜய் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வ பேச்சாளர் டிகேஎஸ் இளங்கோவன் வந்து நாங்கள் திமுகவினர் யாரும் தாவேக ஆட்களை தற்கூரிகள்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் அவங்க வந்து கட்சிக்காரங்க நீங்கள் சொல்கிறீங்க அது ரொம்ப அவரை பாதிச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹோல்டு த புல் பை இட்ஸ் ஹார்ன்னு சொல்லுவாங்க. காளையை அதன் கொம்புகளை பிடித்து நிறுத்தணும் அது வர்றதை. அவன்தான் வீரன். அப்போ அந்த மாதிரி விஜய் அரசியலில் தான் ஒரு வீரன் என்பது நிரூபித்திருக்கிறார். சாதாரணமாக கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, தங்களை பற்றி வர்ற எதிர்மறை விமர்சனங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. எதுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு பிரபலமாக்கணும்னு அதை கடந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம சீமான் வந்து விஜய் மேலே எவ்வளோ விமர்சனம் வைக்கிறாரு. இந்த பக்கம் வா இல்லை அந்த பக்கம் வா, நடுவில் போனால் லாரியில் அடிபட்டு சாவன்லாம் சொன்னார். ஆனால் அவர் அதெல்லாம் கடந்து போனார். அது மாதிரி தான் நார்மலாக போயிடுவாங்க அரசியல்வாதிகள். ஆனால் இவர் வந்து தங்களை அவமானப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தையை பதத்தை திமுகவினர் தொடர்ந்து பொதுவெளியில் பயன்படுத்துகிறாங்கன்றத வெளிப்படையாக எதிர்கொண்டு டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் பண்ணி எங்கிட்ட ஆட்கள்லாம் தற்குறிகளா இல்லை, அவங்கெல்லாம் ஆச்சரியக்குறியாவாங்க, கேள்விக்குறியாக்குவாங்க உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறாரு. உங்களுக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலங்களில், நான் உள்பட சொன்னார். அது இப்போ எல்லாரையும் ஏமாற்றிட்டு இன்றைக்கி உனக்கு ஓட்டு போட்ட ஆளெல்லாம் தற்கூரின்னு சொல்கிறியா நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுன்றது சரிதான். தன் கட்சி மீதும் தன் கட்சியினர் மீதும் வரக்கூடிய வீசக்கூடிய அந்த விமர்சனங்களை அவரே எதிர்த்து நின்று தானே முன்னால் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணார்.